ஹாய் ஆல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் பார்ட் 2. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ மெஹந்தி எடுக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரினா ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரைவேட்டாக கூட எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் போட போகிறது வந்து வேறு மாதிரி. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு இருக்குது. ஏன் ஒரே டிசைனே போடுறீங்கன்னு அப்புறம் கேட்காதீங்க. ஸோ இந்த மாடலில் போடலாம். அதே மாதிரி நான் போடுறது தான் டிசைனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் எந்தெந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சாய்ஸாக தான் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பைரல் மாதிரி போட்டுட்டு ஹம்ப்பு மாதிரி மேலேருந்து கீழே, அப்புறம் ஒன்று கீழே, அப்புறம் அதாவது ஒன்று பெருசாக மேலே ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு சைடில் வரத்த வந்து குட்டி குட்டி குட்டியாக வர மாதிரி நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சர்க்கிள் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு ஆஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு திக் லைன் இருக்குது இல்லையா, அந்த திக் லைன் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதுக்கு மேலே டபுள் ஹம்ப்பு ப்ளஸ் ட்ராப்ஸு ஆர் ஒயின்ஸ் நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது புரியல அப்படின்னா நான் எப்படி போடுறேன்றத பாருங்கள். இந்த வீடியோ நைட் ஷூட் பண்ணேன். ஸோ எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்றது தெரியல. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த டிசைன் போட்டோம் இல்லையா, அந்த டிசைனுக்கு உள்ளார வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும்னு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே போல்டு லைன் கொடுக்கணும். போல்டு லைன் கொடுத்துட்டு ரெண்டு சைடுமே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கையில் போடும்போது 3 ஃப்ளவர் வரைகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் வரைகிறத பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஹம்ப்பு கொடுத்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் ட்ராப்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வைன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா போன கிளாஸில் நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி இது பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ஸோ நான் எந்தெந்த இடத்துலலாம் பேனால் எழுதுகிறோன்னா அந்தந்த இடத்துல பார்டர் வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் நான் பார்டர்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பார்டர் போட்டிருக்கிறதுல நீங்கள் பார்டர் டிசைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது லோட்டஸ் வந்து சைடில் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் நடத்துகிற கிளாஸ் புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு புரியாதனால கூட டிசைன் போட்டு சென்ட் பண்ணாமல் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு அதில் லீவ்ஸ் மாதிரிலாம் கொடுத்துட்டு கேப் இருக்கிற இடத்துல லீஃப் கொடுக்கணும், சர்க்கிள் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்லிங் போட்டு இது பண்ணுற டிசைன்ஸில் கேப் இருக்கிற இடத்துல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி போடணுன்றது. நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸ் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கிடையாது. உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கூட இதே மாடலில் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி எலிஃபெண்ட்டுக்கு சென்டரில் நம்ம வந்து பார்டர் டிசைனில், அதாவது எலிஃபெண்ட் டிசைனில் கொடை வர மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோட்டஸ் தான். பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவில் வரது தான் மெஹந்தி. இவங்க சொல்கிறது தான் டிசைனு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம க்ரியேட் பண்ணி, அதாவது நம்மளுக்கு தோன்ற மாதிரிலாம் நம்ம கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன்ஸு. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போல்டு பண்ணிக்கோங்க. அது பார்க்கறதுக்கு டிசைன் மாதிரி தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் போடுற விதத்தில் இருக்குது. இப்போ நான் போடுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் என்னத்துக்கு ஹம்ப்பு கொடுக்குறீங்கன்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட்டு போட்டது வந்து வேகமாக போட்டேன். செகண்டு போடுற ஹம்ப்பு பாருங்களேன், எவ்வளோ நிறுத்தி நிதானமாக பொறுமையாக போடுறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே இருக்கிற வித்தியாசம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு போட்டது வந்து வேகமாக போயிடுச்சு. நான் வீடியோ வந்து ஸ்பீடு பண்ணலை, நான் நார்மலாக தான் போட்டேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு டிசைனும் போட்டிங்க அப்படின்னாலும் வேகமாக போடக்கூடாது, பொறுமையாக போடுங்க. அப்போ தான் வேகமாக போடுற டிசைன் வந்து ரிசல்ட் வேறு மாதிரி கிடைக்கும். பொறுமையாக போடுற டிசைனுக்கு ரிசல்ட் வேறு மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாகவே போட்டுக்கோங்க. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணி கொடுங்க. பாயிண்ட் பண்ணி கொடுக்குறது மெயினு. ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டோடு நம்ம போடுற டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் லுக்காக நல்லா தெரியும். இப்போ நான் அந்த டிசைன் போட்டேன் பார்த்தீங்களா, இப்போ ஃப்ளவர் போன கிளாஸில் நான் வந்து இதே பேட்டர்னில் போட்டிருப்பேன். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே லீஃபு அந்த ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு அதுலேயும் வந்து லீஃப் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே சர்க்கிள் கொடுத்துட்டு அந்த டிசைன்ஸை வந்து போல்டு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் தெரியும். மேலே டிசைன் ஓகே. மேலே வந்து நீங்கள் அதுக்கு மேலே இன்னொரு அவுட்லைன் கொடுக்க தேவையில்ல. ஆனால் கீழே கிரிட் டிசைனில் போடுறீங்க அப்படின்னும்போது அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதில் கிரிட் டிசைன் கொடுத்தீங்க அப்படின்னா நெட் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெட் டிசைன் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் நெட் டிசைன் நடத்தியிருப்பேன். ஸோ அந்த நெட் டிசைனை இதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக நான் ஒரு ஃப்ளவர் மாதிரியே கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸில் செகண்ட் கிளாஸில் தான் கொடுத்துருப்பேன். அந்த நெட் டிசைனை இதில் குட்டி குட்டி குட்டியாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு திலக மாதிரியான இது கொடுத்துக்கிறேன். ட்ரிபிள் இது கொடுத்துட்டு அதுக்கு மேலே நார்மல் ஹம்ப்பு, அதுக்கு மேலே பிக் ஹம்ப்பு. ஸோ நான் எப்படி இதை மேட்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, சைடில் வந்து டாட் வச்சுக்கணும். அதுக்கு நேராக ஈக்குவலாக டாட் வச்சிங்க அப்படின்னா அந்த டிசைன் பார்க்குறதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈவனாக இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டும் மாறாது. ஸோ ஒரு சைடு பெருசாக ஒரு சைடு சின்னதாகவே போகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் போன கிளாஸில் ஒரு டிசைன் போட்டிருப்பேன் பாருங்கள். லோட்டஸ் மட்டும் போட்டுட்டு அந்த ஒரு மாதிரி போயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஈக்குவலாக அதுக்கு நேராக டாட் எதுனா வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது நான் வந்து இந்த ட்ராப்ஸ் மாதிரி ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றியும் ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு லைன் போட்டு அந்த லைன்ஸில் டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சாலும் வைக்கலாம், இல்லைனா வைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைன்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை பற்றின டவுட் எதுனா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ இதை வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஈவனாக டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 2 சைடுமே உங்களுக்கு ஈக்குவலாக டிசைன்ஸ் தெரியும். ஸோ எதுலேயுமே வந்து உங்களுக்கு பெருசாவோ சின்னதாகவோ தெரியாது. ஸோ ஈவனாக உங்களுக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃபில்லிங் கொடுத்து போடுற டிசைன். இதுக்குள்ளே வந்து நான் சிம்பிளாகவே வந்து இதே மாடலில் நான் டிசைன் போட்டிருப்பேன். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். ஹம்ப்பு கொடுத்துட்டு இதில் ட்ராப்ஸ் வச்சுக்கோங்க, அப்படிலாம் வைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அது வந்து உங்களோட சாய்ஸாக இருக்கும். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸ் வந்து இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டு போட்டாலும் போடுவேன், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு போவேன். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நான் எந்தெந்த டாபிக் நடத்துகிறனோ அந்த டாபிக் மேலே நம்ம சிலபஸ் எழுதியிருப்போம் இல்லையா, அந்த சிலபஸுக்கு நேரம் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்தெந்த டிசைனுக்கு என்னென்ன பேர் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால தான் நான் சொல்கிறேன். இது கிரிட் டிசைன், இது வந்து ஸ்டார்ட் அப் டிசைன், இது வந்து ஃபிங்கர் டிசைன், இது வந்து மண்டேலா டிசைன். அப்புறம் இது வந்து எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பீக்காக் பார்த்துருப்போம், பீக்காக்கு பார்த்துருப்போம், எலிஃபெண்ட் பார்த்துருப்போம், பேரட் பார்த்துருப்போம். ஸோ ஒன்றுத்துக்கு ஒரு பேர் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்டர் டிசைன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிரிட் டிசைன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபில்லிங் டிசைன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதில் ஸ்பைரல் மாதிரி கொடுக்கணும். ஸோ ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு ஒரு டிசைன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஸ்பைரல் மாதிரிலாம் கொடுத்துட்டு கேப்பு கொடுக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன் பாருங்கள் எப்படி போடணுன்றது. ஸோ இந்த மாதிரி தான் லீஃபு, சர்க்கிளு இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா கேப்பில் உங்களுக்கு அந்த டிசைன் கொஞ்சம் லுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு இதோட முடியுது. ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் உங்களே மீட் பண்ணுறேன். இதை பற்றின டவுட் என்ன இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின டவுட் எதுனா இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. பொறுமையாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வராத டிசைன்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும். ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸ் இதோடய முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கோடய நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.